பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரேயர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை அற்புதமாய் காத்து வழி நடத்த வருகிறார். விசேஷமாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் காத்திருக்கிறதுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்ம தேவன் நன்றியோடு பார்ப்போம். நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி நம்ம நன்றியோடு சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளட்டும். விசேஷமாய் கர்த்தாவே இந்த டெய்லி பிரெட்லையும் கர்த்தாவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உங்களுடைய அற்புதமுள்ள கரங்களினால் மூடி மறைத்துக் கொள்ள விடமா ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நாளில் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை கொடுங்கப்பா. யார் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா பலவீனங்களை முற்றிலுமாக நீக்குங்க. ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விடமா ஜெபிக்கிறேனப்பா. இந்த நாளில் கர்த்தாவே பலவீனங்கள் எல்லாம் கர்த்தாவே நீக்குகிற தேவன் நீர். இந்த காலவெளியில் கர்த்தாவே எல்லாருடைய பலவீனங்கள் முற்றிலுமாக மறைய செய்வீராக. அப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. கணின்மணி போல காத்துக்கொள்ளுங்க. இந்த காலவெளியிலே ஆண்டவரே கர்த்தாவுடைய பிரசன்னம் எங்கள் வீடுகளில் கடந்து வருவதாக. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். ஆண்டவருடைய சமூகம் எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாள்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாள்மை சோத்திரிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு நாள்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலவெளியில் கர்த்தாவுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் வீடுகளில் கடந்து வரட்டும். ஆமென். Thank you Lord. ஆமென், ஆமென். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருபின் சேராபின் துதி பாடிட பரனேயும் பாதம் பணிகின்றோம். கேருபின் சேராபின் துதி பாடிட பரனேயும் பாதம் பணிகின்றோம். பிரசன்னம் தார் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாருமில்லை. நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாருமில்லை. உந்தனின் சமூகத்தில் இளைப்பாரிட சந்ததம் உம்மருளிந்திடுமே. உந்தனின் சமூகத்தில் இளைப்பாரிட சந்ததம் உம்மருள் ஈந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, தேவா உந்தன்
சமூகம் முன் செல்ல வேண்டுகிறே தேவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறே பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்போம் பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பே பிரசன்னம் தார் தேவனே உந்தன் சமூகம் தாருமே இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்து இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்து பிரசன்னம் தாரு தேவனே வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே ஆவி ஆத்ம தேகம் மாசற்றதா காத்திட கர்த்தரை கெஞ்சுகிறே ஆவி ஆத்ம தேகம் மாசற்றதா காத்திட கர்த்தரை கெஞ்சுகிறே பிரசன்னம் தாரு தேவனே உந்தன் சமூகம் தாருமே இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம் இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம் இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம் இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் தம்முடைய இன்ப பிரசன்னத்தினால் கர்த்தாவை நிரப்புவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த காலவெளியில் தம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழி நடத்த விடமாய் ஜெபிக்கிறேனப்பா. இந்த காலவெளியில் தேவனுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அதிசயமாய் நடத்துவதாக. ஆண்டவரே இந்த காலவெளியிலே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே இந்த காலவெளியில் தம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும், அற்புதமாய் வழி நடத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை மட்டும் நடத்தின தேவனை இனிமேல் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். இந்த காலவெளியில் தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காலவெளியில் தம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். நன்னா இயேசுவே, நன்னா இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலவெளியில் தம் நன்றியோடு நாம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். Thank you Lord. ஆமென். Thank you Lord. ஆமென். Thank you Jesus. ஆமென். ನನ್ನ ಯೇಸುವೆ, ನನ್ನ ಯೇಸುವೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನನ್ನ ಯೇಸುವೆ, ನನ್ನ ಯೇಸುವೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಅಕಲಿಸುವವರ್ಯಾರು,
ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಅಗಲಿಸುವವರ್ಯಾರು? ಕಷ್ಟವೂ ಸಂಕಟವೂ ಏನೇ ಬಂದರು, ಕಷ್ಟವೂ ಸಂಕಟವೂ ಏನೇ ಬಂದರು, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಅಗಲಿಸುವವರ್ಯಾರು? ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಅಗಲಿಸುವವರ್ಯಾರು? ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ಎಲ್ಲ ನನ್ನ ಬೇಡವೆಂದು ತಳ್ಳಿಬಿಟ್ಟ ಕಲ್ಲು ನಾನು, ಎಲ್ಲ ನನ್ನ ಬೇಡವೆಂದು ತಳ್ಳಿಬಿಟ್ಟ ಕಲ್ಲು ನಾನು, ನನ್ನ ಹುಡುಕಿ ಬಂತದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ, ನನ್ನ ಹುಡುಕಿ ಬಂತದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ, ನನ್ನ ಹುಡುಕಿ ಬಂತದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ, ನನ್ನ ಹುಡುಕಿ ಬಂತದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ. ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ, 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 ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ஒவ்வொருவரையும் கத்தாவே அற்புதமாய் காத்து வழி நடத்துவதற்காக கோடான கொடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால விளக்கத்தை தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் காத்து வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேனப்பா. இந்த வேளையில கத்தாவே தேவனுடைய கரம் ஆண்டவரே, ஆண்டவரே கத்தா இதுவரைக்குமா எங்களை காத்ததுக்காய் சோத்திரிக்கிறோம். உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறுத்ததுக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த கால விளக்கத்தை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் காத்து வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. எந்த ஒரு சேதம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கோடான கொடி நன்றி அப்பா, கோடான கொடி நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி, நன்றியோடு நாளை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆமென். ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது.
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானான் யாருக்கு அஞ்சிடுவே. தேவனை ஒளியும் மீட்புமானான் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த காலவெளியில் கத்தாவே நம்முடைய கரம் ஆண்டவரே கத்தாவை அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். ஆண்டவரே கத்தாவி மட்டுமாய் காத்து வந்த எல்லா தயவிற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வேளையில் கத்த நம்முடைய கரம் அற்புதமாய் தாங்குவதாக, அற்புதமாய் நடத்துவதாக. ஆவியானவரே இந்த வேளையில் கத்தாவே இம்மட்டுமாய் கத்தாவே நீர் கத்தாவை வழி நடத்தின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே கத்தாவே இந்த நாளில் கத்தாவே நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள எல்லா பிள்ளைகளை காத்ததுக்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நீரே கூட வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை நீ செய்வீராக. ஆவியானவரே இந்த வெள்ளக்க நம்முடைய கரம் ஆண்டவர் அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரது காலவகத்தாவை எல்லா பயங்களை எல்லாம் நீக்கி போடுங்க. நம்முடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொரு தாங்கவனமா செபிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாருடைய பயங்களை எல்லாம் நீக்கி போடுங்க. ஆமென். நன்றி ஆண்டவரது காலவகத்தை ஒவ்வொரு தைரியத்தினால் நிரப்புங்கப்பா. ஆமென். நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. ஆமென். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த காலவெளியில் நம்முடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொரு தாக்கட்டும். ஆமென். எனக்கே நீ பயமே, எந்த நேசுவின் துணையே.
என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. எனக்கே இனி பயமே, இந்த நேசுவின் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானமீந்தார். கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானமீந்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததா விரும்பி என்னை அணைத்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததா விரும்பி என்னை அழைத்தார். எனக்கே இனி பயமே, இந்த நேசுவின் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும், யோர்தான் நதி புரண்டு வந்தும். யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும், யோர்தான் நதி புரண்டு வந்தும். எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார். எலியாவின் தேவன் என் ஜெபங்களை கேட்டு பதில் அளித்தார். எனக்கே இனி பயமே, இந்த நேசுவின் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். இத்தனை அற்புதம், இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே. இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே. இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழிகாட்டி நடத்தினார், இன்னமும் நடத்திடுவார். எனக்கே இனி பயமே, எந்த நேசுவின் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். துன்ப நேரத்தில் அப்பா, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். சேர்ந்து பாடுவோம். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார்.
ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகள் கூட இருக்கிற தேவனே நன்றி துதிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆண்டவரே இந்த வேளையிலே கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே அற்புதமாய் தாங்கட்டும். ஆமென். ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. இந்த காலவேளையிலே கர்த்தா எல்லா பயங்களையும் எடுத்து போடுங்கப்பா. எல்லா வியாதியை குறித்ததான பயம் இந்த காலவேளையிலே தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், அற்புதமாய் வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலவேளையிலே இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். டெய்லி பிரெட் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாள் காலையில் 5 மணிக்கு நம்ம ஆரம்பித்து நம்ம 6 மணிக்கு முடிக்கிறோம். அநேகரது மூலமாய் நன்மை பெற்று வருகிறீர்கள். அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் விசேஷமாய் ஒரு காரியத்திற்காக நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் ட்ராப். ஆமென். ஸோ உலகம் விரிக்கிற வலை, உலகத்தில் இருக்கிற ட்ராப் வந்து ஒரு வலையில் உலகம் விரிக்கிற வலையில் நம்ம சிக்கக்கூடாது. சரி, அது வந்து நம்ம சிக்கக்கூடாது. நிறைய ட்ராப் இருக்குது உலகத்தில், நிறைய சிக்கல்கள் இருக்குது. நிறைய ட்ராப் வந்து ஒரு நெட்டு நிறைய விரிக்கும், உலகம் வந்து நிறைய நெட்டு விரிக்கும். நம்ம அதில் வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய டெய்லி பிரெட்டோடைய தலைப்பு, வேர்ல்ட் ஆஃப் ட்ராப். ஆமென். ஸோ இதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக் காஸ்பல் சாப்டர் 17 வேர்ஸ் 1 and 2 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வசனம் 1-2 வசனங்களில், பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஸோ பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரங்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாக இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலையில் நம்ம சிக்கிறது, ஒரு வலையில் சிக்கிறது. ட்ராப் மீன்ஸ் கெட்டிங் காட் இன் நெட். ஸோ ஒரு வலையில் வந்து நம்ம சிக்கிறது தான் வந்து ட்ராப்புன்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, அந்த லயன் அண்ட் மவுஸ். அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா லயன் வந்து என்ன பண்ணுவோன்னா அங்கே விற்கப்பட்டதான வலையில் வந்து என்ன பண்ணுது, மாட்டிக்குது. அது மாதிரி சில சிச்சுவேஷன் வந்து நம்ம வந்து அதில் மாட்டும் பொழுது நிச்சயமாகவே அதில் வந்து சில டைம் வந்து அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்காக இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத ஒரு அட்டாக்காக இருக்கும். அது வந்து நம்மளை பாதிக்கிறதா இருக்கும். ஸோ திடீரென்று நம்ம எதிர்பார்க்காம அதில் மாட்டிக்கொள்ளுவோம். அது வந்து அந்த ட்ராப் வந்து யார் மூலம்லாம் வரலான்னா நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக அந்த வலைகள் நம்மளுக்கு விரிக்கப்படலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக விரிக்கப்படலாம், பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் மூலமாக அந்த வலைகள் நமக்கு விரிக்கப்படலாம். அது வந்து ஒருவேளை அது வந்து இன்டைரக்டாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அது வந்து சத்துரு விரிக்கிற ஒரு வலையாக கூட இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யாருடைய இந்த வலை விரிக்கிற வேலை யார் செய்வானா கண்டிப்பாக சத்துரு செய்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். ஸோ அவன் செய்யும்பொழுது அவன் எதை வச்சு அவன் சத்துரு செய்வானா, நம்மளுடைய வீக் பாயிண்ட் எதுன்னு அவனுக்கு தெரியும். நம்மளுடைய வீக் பாயிண்ட்டை வச்சு அவன் வந்து என்ன பண்ணுவானா அந்த வலைகளை விரிப்பான். அவன் வந்து அதை வந்து டெம்ப் பண்ணுவான். அதை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எதில் வந்து நம்ம வீக்காக இருக்கிறோமோ அதை வச்சு என்ன பண்ணுவானா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த இறையை வைப்பான். எப்படி வந்து அந்த மிருகங்களுக்கு அந்த இறையை பார்த்த உடனே அதில் வந்து ஒரு டெம்ப் வரும், வந்து ஒரு டெம்டேஷன் வரும். அப்போ டெம்டேஷன் வரும் பொழுது அதை வைத்து தான் நம்மளை என்ன பண்ணுவானா அவன் வந்து நம்மளை அந்த வலையை விரிப்பான். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற வீக்னஸை வச்சு அவன் என்ன பண்ணுவானா அந்த வலைகளை விரிப்பான். சத்துருடைய எண்ணங்கள் அதுதான். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் சில டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் நம்ம விழுந்து விடுகிறோம், சில டைம் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம், சில டைம் வந்து சிலர் வந்து கர்த்தருடைய கிருபையினால் அதுலேருந்து வெளியே வந்துடுறோம், அது கர்த்தருடைய கிருபையினால் வெளியே வந்துடுறோம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சத்துரு விரிக்கிற வலையில் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சத்துரு வந்து விரிக்கிற வலையில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை வந்து நம்ம ஜாக்கிரதையாக நம்ம கையாள வேண்டும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த வலையிலேருந்து சத்துரு விரிக்கிற அந்த வலை அந்த டெம்டேஷன்லேருந்து எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும், எப்படி வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும், அந்த சத்துரு விரிக்கிற எப்படிப்பட்ட வலைகளிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை, how do we avoid the temptation trap, அந்த டெம்டேஷன் அந்த சோதனை என்ற ஒரு ட்ராப்பில் நம்ம எப்படி வந்து தப்பிக்க முடியும் பார்ப்பீர்கள் என்றால் we must watch out for sin. ஆமென். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த பாவத்தை குறித்து நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அந்த பாவம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து சின் வந்து அன்அவாய்டபிள், அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரியம், தவிர்க்க முடியாத காரியம். ஏன்னா வசனம் என்ன சொல்கிறேன், சின் வந்து வாசற்படியில் இருக்கும். அது மாத்திரமல்ல, அது வந்து கால்ஸஸ் பை நேம், உன் பெயரை சொல்லி கூப்பிடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிந்தோ தெரியாமலையோ நம்ம வந்து சில டைம் வந்து பாவத்தில் விழுகிறோம். ஸோ உதாரணமாக நம்ம தெரிந்தோ தெரியாமல் என்ன பண்ணுறோம், பொய் சொல்லிடுறோம், யார் மேலே நினச்சி கோவப்பட்டுறோம், யாராவது திட்டிடுறோம். ஸோ நீங்கள் இப்போ தெரிஞ்சும் பண்ணுறாங்க, தெரியாமையும் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்டென்ஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் தெரிந்தோ தெரியாமலே இந்த மாதிரி பாவங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியல. சில டைம் வந்து ஆஃபீஸில் போய் வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு வாங்க, சரியா? இது மாதிரி லீவ் போடுறதுக்கு ஏதாவது பொய் சொல்லுவோம், ஏதோ சம்திங் அன்அவாய்டபிள். அது வந்து சின் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அன்அவாய்டபிளாக இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் செய்கிறோம். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து ஆண்டவரை வந்து நல்ல ஒரு இன்டென்ஷன் வந்து அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, நீர் வந்து என்ன பண்ணக்கூடாது, சிலுவையில் மறிக்கக்கூடாது. அது வந்து அவனுடைய இன்டென்ஷன், அவனுடைய எண்ணங்கள் வந்து நல்ல ஒரு எண்ணமாக இருந்துச்சு. அவன் வந்து சொல்கிற காரியம் வந்து, ஆண்டவரே நாங்கள் மறிக்க விட மாட்டோம், நாங்களும் உங்களை காப்பாற்றுவோம், நீங்களாம் மறிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து நல்ல இன்டென்ஷன் தான். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பாவமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஒரு எதற்காக வந்தார், அதுக்கு வந்து அவன் தடையாக நிற்கிறான். அதுக்கு வந்து ஒரு பெரிய தடையாக நிற்கிறான். தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அது வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. ஸோ அவனுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள், ஆனால் சில டைம் வந்து அதுவே வந்து என்னென்னா ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. ஸோ நம்ம கூட நீங்கள் பார்க்கலாம், சில டைம் சின்ன சின்ன காரியங்கள், நம்மளுக்கு வந்து அது பெருசாக தெரியாது, ஆனால் அது வந்து நம்மளை எப்படி கொண்டு போய்டும்னா பெரிய ஒரு வலையில் நம்மளை சிக்க வைக்கும். ஆமென். ஸோ ஏன்னா நம்ம அதில் வீக்காக இருப்போம், அப்போ நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் வந்து, நீங்கள் வந்து உங்களுடைய வீக்னஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். we must be mindful of our own weakness. நம்ம எதில் வந்து வீக்காக இருக்கிறோமோ அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவான், வசனம் சொல்லுகிறது, முதல்ல என்ன இருக்குன்னா, உன் கண்ணில் இருக்கிற அந்த பீமை எடுத்து போடுற பாரு. ஆமே, நம்ம என்ன பண்ணுறோம்னா மற்றவங்க கண்ணில் இருக்கிற அந்த டஸ்ட்டை பார்த்துட்டு இருப்போம், ஆனால் நம்ம கண்ணில் இருக்கிறனா பெரிய பீமே இருக்குது, நம்ம கையில் பெரிய இது இருக்குது. அப்போ வந்து நம்ம அதை பார்க்காம மற்றவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ராப்பில் விழக்கூடாது, இந்த மாதிரி சத்துரு விழிக்கிற வலையில் நீங்கள் விழக்கூடாதுன்னா நீங்கள் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக எதில் இருக்கணும்னா உங்களுடைய தாட்ஸில், உங்களுடைய எண்ணங்களிலே. வாட்ச் யுவர் தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, உங்கள் எண்ணங்களில், ஏன்னா அதுதான் அந்த பாவத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகும், அந்த எண்ணங்கள் கொண்டு போகும். அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறமா வாட்ச் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ், உங்களுடைய கண்கள் மற்றும் உங்கள் காதுகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஏவாளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், அவளை வந்து முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் பார்வைக்கு அழகுள்ளதாக என்ன பண்ணாலும் கண்டாள். அப்போ வந்து கண்ணுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு. அப்போ கண்ணுக்கு ப்ளீஸிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்துரு பேசுகிற வார்த்தையை கேட்க ஆரம்பித்தாள். ஸோ அப்போ ரொம்ப வந்து வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், அந்த கண்களிலும் காதுகளிலும் நீங்கள் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக. ஏன்னா அவன் வந்து முதல்ல வந்து அந்த தாட்டை வந்து மைண்டில் கொடுப்பான், அந்த தாட்டை கொடுத்த உடனே அடுத்தது கண்ணு மூலம் காது மூலம் பேசுவான். அதுக்கப்புறம் வாட்ச் யுவர் ஆட்டிடியூட், உங்களுடைய செயல்பாடுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூடு மாறிடும், உங்கள் நடைகள் மாறிடும், உங்கள் பேச்சுகள், உங்கள் உடைகள், நீங்கள் வந்து அதுக்கேற்றார் மாதிரி உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். ஸோ அப்போ வந்து அதில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென். அது மாத்திரமல்ல, வாட்ச் யுவர் வாக், நீங்கள் வந்து எப்படி நடக்கிறீர்கள், உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்கள் டேலண்ட்ஸை வந்து யாருக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து அந்த ட்ராப்பில் விழக்கூடாதுன்னா, இதிலெல்லாம் நீங்கள் சத்துரு விரிக்கிற வலையில் நீங்கள் விழக்கூடாதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமீஸ். ஸோ அது மேலே ரொம்ப உங்கள் கண்ணு இருக்கணும், உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் நண்பர்கள் மேலே, உங்கள் எதிரிகள் மேலே. ஏன்னா இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக சில டைம் வந்து வலைகளை விரிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. சரி, அதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபார் ட்ராப்ஸ் பட் ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் பி வில்லிங் டு டேக் த வே டு ஆஃப் எஸ்கேப் விச் காட் மேக்ஸ். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ட்ராப்பில் வந்து நம்ம மாட்டுகிற வழியில் ஸோ வசனம் என்ன சொல்கிறதுனா, ஆண்டவர் வந்து தப்பிக்கிறதற்கான வழிகளை கர்த்தர் வந்து வச்சிருக்கிறார். ஸோ 1 கொரிந்தியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில், ஃபஸ்ட்டு கொரிந்தியன்ஸில் சாப்டர் 10ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்டர் 10ல் வேர்ஸ் 13, சாப்டர் 10ல் வேர்ஸ் 13ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்போ சோதனை வந்து எல்லாருக்கும் இருக்குது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை எல்லாருக்கும் இருக்குது. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்,
உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையை கூட என்ன பண்ணுறாருன்னா அதற்கு தப்பித்து கொள்ளும் வழியை போக்கையும் உண்டாக்குகிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த சத்துரு வந்து நிறைய டெம்டேஷன் கொடுப்பான், நிறைய ட்ராப்பை நமக்கு முன்பதாய் போடுவான். தாட்டில், ஐஸில், காதில், சரியா உங்களுடைய வாக்கில், உங்களுடைய எல்லாத்தையும் உங்கள் லைஃப் ஸ்டைலில், உங்கள் ஃபேமிலி மூலமாக நிறைய வலைகள் விரிப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாருக்கும் சோதனை வரும், சோதனை இல்லாத மனுஷன் கிடையாது, எல்லாருக்கும் சோதனை கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த சோதனை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா தப்பித்து கொள்றதுக்கான என்ன பண்ணுறார் வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்டேஷன் வந்து இஸ் காமன் டு ஆல் கிறிஸ்டியன்ஸ். எல்லாருக்கும் சோதனைகள் வரும். ஏன்னா நல்ல ஒரு உதாரணம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வந்துச்சு, சோதனை வந்துச்சு. ஸோ நீங்கள் வேதத்தில் நீங்கள் வந்து மத்தேயுல 4 1வது அதிகாரத்துலேருந்து 11வது வசனம் வரைக்கும் 1லேருந்து 11 நீங்கள் வாசிக்கலாம். 4வது அதிகாரத்தில் 4th சாப்டரில் ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு, சோதனை வந்துச்சு. அப்போ அவருக்கே சோதனை வந்துச்சு. நம்மளுக்கு சோதனைகள் இருக்குது, சோதனைலாம் இல்லாமல் இருக்காது, ஆனால் சோதனைகள் இருக்கிறது. ஆனால் அந்த சோதனையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். டெம்டேஷன் இட் செல்ஃப் இஸ் நாட் சின். அந்த சோதனை வந்து என்றைக்குமே வந்து பாவம் அல்ல, சோதனை வந்து பாவம் அல்ல. ஆனால் என்றைக்கு வந்து அந்த சோதனைக்கு நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோமோ, நம்மளே அர்ப்பணிக்கிறோமோ. ஸோ ஆண்டவருக்கு வந்து சோதனை வந்துச்சு, ஆனால் சோதனைக்கு தன்னை அர்ப்பணிக்கலை. பிசாசு வந்து வணங்க சொல்கிறான், ஆனால் வணங்கலை. இதெல்லாம் வந்து அவன் செய்ய சொல்கிறான், அப்பங்களாகும்படி செய்ய சொல்கிறான், அவர் அதை செய்யலை. ஏன்னா சோதனை கொடுப்பான். ஆனால் நம்ம என்றைக்கு சப்மிட் பண்ணுறோமோ, நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ, அன்றைக்கி தான் அது வந்து பாவமாக மாறுகிறது. அப்போ சோதனை வந்து பாவம் கிடையாது. சோதனைக்கு நீங்கள் என்றைக்கு வந்து அதுக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ, சோதனைக்கு என்றைக்கு இப்போ நீங்கள் பார்த்தோன்னா ஏவாளுக்கு வந்து அங்கே பழத்தை பார்த்தது தப்பு கிடையாது, அங்கே இருந்தது தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா என்றைக்கு அதை வந்து அதை சப்மிட் பண்ணிட்டாலும், அதை எடுத்து சாப்பிட்டாலும் அது ஒன்றுக்கு பாவமாக மாறிச்சு. ஸோ நிறைய டைமில் நம்ம அப்படி தான், நம்ம வந்து சோதனைகள் நிறைய பிசாசு கொடுப்பானா, நம்ம வந்து டெம்டேஷன் அவன் கொடுப்பான். நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து அதுக்கு வந்து சப்மிட் பண்ணிடக்கூடாது, நம்மளை வந்து அர்ப்பணிக்கக்கூடாது. ஆமென். ஸோ ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டார், அந்த சோதனைக்கு நேராக நடத்த மாட்டார். ஆனால் சில டைம் வந்து அந்த சோதனைகளை வந்து அலோவ் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா யோபோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதனைக்கு அலோவ் பண்ணிட்டார். யோபோ வந்து சோதிக்கிறதுக்கு அலோவ் பண்ணார். ஸோ ஒருவேளை வந்து கர்த்தர் அலோவ் பண்ணுறாருன்னா அது எதற்காக அலோவ் பண்ணுறாருன்னா, நீங்கள் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கராக ஆகணும், நீங்கள் வந்து இன்னும் வந்து வல்லமை உள்ளவர்களாக மாற வேண்டும். ஸோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். நீங்கள் யோபோட லைஃப்பில் அதை தான் பார்க்கலாம். அவன் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக ஆனால் இன்னும் வந்து அவன் வல்லமை உள்ளவனாய் மாறத்தக்கதாக அவன் என்ன பண்ணார்னா அந்த சோதனை அனுமதித்தார். அப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த கோல்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோதிக்கப்படுகிறது எதுக்குன்னா இன்னும் நல்ல பியூரிஃபை ஆகணும். இந்த சாக்கோலில் தான் அந்த டைமண்ட்லாம் உருவாக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் பார்த்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது வந்து நிறைய ப்ராசஸ் மூலமாக தான் நல்ல ப்ரெஷியஸ் டைமண்ட் வருது. நிறைய ப்ராசஸ் மூலமாக தான் எது வருதுன்னா கோல்டு வருது. அதனால தான் யோபு சொல்லுகிற வேளையில் சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அப்போ சோதனை வந்த பிறகு அந்த சோதனை தான் என்ன பண்ணுச்சுன்னா அவனுக்கு வந்து சுத்த பொன்னாக, நல்ல ஒரு பொன்னாக, நல்ல ஒரு பியூர் கோல்டாக வெளியே வந்தான். சில டைம் ஆண்டவர் வந்து ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வந்து சோதனை அனுமதிக்கிறார் என்றால் அது எதற்கென்றால் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை அழிப்பதற்காக அல்ல, நீங்கள் உங்களை உருவாக்குவதற்காக. அது என்றைக்குமே நினச்சிக்கோ, ஆண்டவர் அலோவ் பண்ணார்னா நிச்சயமாகவே அது வந்து உங்களை ஒரு பாவத்தில் விழத்தள்ளணும், உங்களை சோதனை கொடுத்து உங்களை பாவத்தில் விழத்தள்ளணும் ஆண்டோடைய எண்ணம் கிடையாது. இன்னும் நீங்கள் அதில் வந்து எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங் ஆகி நீங்கள் இன்னும் வந்து அதை வந்து பவர்ஃபுல்லாக நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். இன்னும் ஸ்ட்ராங் ஆகுவீங்க, நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அதுக்கு தான் சோதனை தராரை தவிர மற்றபடி வேறு கிடையாது. பிசாசு கொடுக்குற சோதனை வந்து உங்களை அழிப்பதற்காக, பாவத்தில் விழ தள்ளுவதற்காக அவன் சொல்கிறான். அதை வந்து வேர்ல்ட்லி ப்ரெஷர்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை வந்து அதில் விழ தள்ளிடுவான். உலக பிரகாரமான ஆசைகள், இச்சைகள் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை அதில் தள்ளிடுவான். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கடைசியாக நீங்கள் இந்த இன்னொன்று காரியத்தை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சோதனைகள் வந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன் உண்மையாகவே நம்ம அதில் வந்து விழாமல், அதில் வந்து அர்ப்பணிக்காமல் நம்ம வந்து இருக்கிற வேளையில் நம்ம வந்து அது வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்காது, பாவமாக இருக்காது. அது எபிரேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் 15வது வசனத்தில், ஈப்ரூவில் சாப்டர் 4 verse 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா verse 4 verse 15 நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத இருக்கிறதாக பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ எல்லா விதத்திலும் நம்முடைய தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், சோதனையை
பார்த்துருக்கிறார். ஆனால் அதில் அவர் விழவில்லை. ஆமென். அதில் அவர் விழலை. அதனால் அவர் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அவர் வந்து பாவம் இல்லாதவராக இருக்கிறார். அவர் நம்ம தேவன் வந்து பாவம் செய்யாதவர். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நம்ம வந்து என்ன பண்ணணும், பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். சோதனைக்காரன் வருவான், சோதனை வந்து நமக்கு அவன் கொடுப்பான், நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இப்படிப்பட்ட டெம்டேஷன் அவன் கொடுப்பான். அப்போ நீங்கள் ஜேம்ஸில் சாப்டர் 4 நீங்கள் 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் த டெவில். நீங்கள் எப்படி இருக்கணும்னா சோதனைக்காரனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். அதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா we must submit to God. ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம யாருக்கு சப்மிட் பண்ணணும், லைஃப் வந்து ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணணும். அப்போ பார்க்கும்பொழுது நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் சோதனையை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். அப்போ டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம வந்து இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு, இந்த பாவங்களை மேற்கொள்வது, இந்த ட்ராப்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு டெய்லி என்ன பண்ணணும்னா நம்ம பாவங்களை அறிக்கையிட வேண்டும். டெய்லி வந்து காலையிலையோ நைட்டோ படுக்கிறதுக்கு முன்னாடி, காலையில் எழும்பதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இன்றைக்கி நான் அறியாமல், நீங்கள் வந்து அதை அறிக்கை இல்லாதனா அது வந்து என்ன ஆகும்னா பில்டிங் மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஆண்டவரே நாங்கள் அறியாமல் செய்த பாவங்களை எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னா ஆண்டவர்கிட்ட வந்து கண்டிப்பாக கன்ஃபஸ் பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க. உண்மையாக அப்படி கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அந்த பில்டிங் மாதிரி வரதை வந்து கட் பண்ணுறோம். சரியா? அது வந்து ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு ஸ்டோனாக ஏறுறதை நம்ம கட் பண்ணிடுறோம். நம்ம தேவ சமூகத்தில் நம்ம வந்து நிற்கிற வேளையில் அது நிச்சயமாகவே அது ஒரு நமக்கு பலனாக இருக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸில் சாப்டர் 12 verse 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 verse 1 நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை மட்டும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து என்ன பண்ணணும், கன்ஃபஸ் பண்ணணும். சரியா? நம்ம மைண்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அவர் மைண்ட்ஸ் வந்து நம்முடைய எண்ணங்களை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும்னா த்ரூ ப்ரேயர் மூலமாக தான் கண்ட்ரோலாக வைக்க முடியும், நம்மளுடைய ஜெப வாழ்க்கை மூலமாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து தேவன் விட்டு தூரம் போகிறதுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், பெரிய விஷயமே கிடையாது. அவன் ஆண்டரை விட்டு தூரம் போகிறான்னா அது ஈஸியாக கண்டுபிடிக்கும். அவனோட ப்ரேயர் லைஃப் இருக்காது, அவன் தாட் வேறு மாதிரி இருக்கும், அவனுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும், அவன் ஜெபிக்க முடியாது, அவனால் வேதம் வாசிக்க முடியாது. இதெல்லாம் வந்து அவன் தேவனை விட்டு தூரம் போயிட்டுருக்கான். ஆராதனைக்கு வர முடியாது, அவனுக்கு என்ன வராது, அவன் சர்ச்சுக்கு வரணுன்ற எண்ணம் வராது. சரியா? எல்லாமே வந்து அவனுக்கு வந்து எப்படி தெரியும்னா வேறு மாதிரி தெரியும். ஸோ ஆனால் ஆண்டரோடு நெருங்குகிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ அந்த தாட்டில் உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். உங்கள் ப்ரேயர் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் பைபிள் படிக்கிற காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து டெய்லி மெமரைஸ் பண்ணுற காரியங்கள், அதை ரீட் பண்ணுற காரியங்கள், அதெல்லாம் அதிக நேரம் நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டும். ஸோ டிஎல் மூடி வந்து அடிக்கடியாக சொல்லுகிற ஒரு காரியம், சின் வில் கீப் யூ ஃப்ரம் திஸ் புக். அந்த திஸ் புக்னால் பைபிள். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவம் வந்து என்ன பண்ணுன்னா, பாவம் வந்து பைபிள் வந்து என்ன பண்ணுன்னா உங்களை வந்து அந்த பாவம் வந்து நெருங்க முடியாதபடி என்ன பண்ணும், உங்களை பாதுகாக்கும். பாவம் வந்து பைபிள் வந்து அதை பாதுகாக்கும். அது மாத்திரமல்ல, இந்த பைபிள் வந்து பாவம் செய்யாதபடி நம்மளை என்ன பண்ணும், நிச்சயமாய் பாதுகாக்கும். ஆமென். ஸோ நம்ம வேத புஸ்தகம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா பாவம் வரும். சரியா? வேத புஸ்தகம் நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா பாவம் தூரத்தில் நிற்கும், பாவம் நம்ம பக்கத்தில் வராது. ஸோ பைபிள் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்துன்னா பாவம் உங்களை மேற்கொள்ளும். ஸோ பைபிள் நீங்கள் படிச்சிங்கன்னா பாவம் வந்து தூரத்தில் நிற்கும், அதை பார்த்துக்கணும். ஆமென். அதுதான் வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அப்போ வேத வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது பாவம் உங்கள் பக்கத்தில் வராது. ஆனால் நீங்கள் படிக்காத போது கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் அந்த பாவம் நிற்கும், கண்டிப்பாக நிற்கும், வாசற்படியில் நிற்கிற மாதிரி அது நிற்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரீடிங் பைபிள் வந்து ரொம்ப முக்கியம். அதை மெடிடேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாரோடு நம்ம ஐக்கியம் பாராட்டுகிறோம், யாரோடு ஐக்கியம் அசோசியேட் யாரோடு வச்சுருக்கிறோம். ஸோ நண்பர்களை, நல்ல நண்பர்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. அது பேட் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகிடும், நம்ம கேரக்டர் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அது வந்து எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்தில் நீங்கள் படிங்க. சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கேரக்டர் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ணால் அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் வலையில் சிக்கி விடுவோம். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்வது அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆர்மர் ஆஃப் காட், ஆமென், சர்வாயுத வர்க்கத்தை, அந்த ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள், அந்த ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். ஸோ அது இந்த எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அந்த ஃபெய்த்து, அந்த பாதரட்சை, அதெல்லாம் எல்லாமே இருக்குது, ஹெல்மெட்டு, எல்லாத்தையும் பிரேஸ்லெட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணணும். சத்தியம் என்னவும் வார்க்கச்சை அதெல்லாம் வந்து தரித்து கொள்ளுங்கள் என்றால் உண்மையாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ட்ராப்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சார்ந்துருங்க. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிற வேளையில்
டிபெண்டன்ஸ் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட். அவர் வந்து நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு அவர் நிச்சயமாய் காட்டுகிற தேவன். யோவான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் he will guide you into all truth, எல்லா மெய்யான வழியில் உங்களை நடத்துவார். ஆமென். அப்போ வெளியே வருவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம். கமிட்டிங் அவர் செல்ஃப் டெய்லி டு காட். நம்ம வந்து டெய்லி நம்ம வாழ்க்கையை வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நம்ம சின் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அது வந்து நீங்கள் வந்து இதில் கூட பரமண்டல ஜெபத்தில் போட பார்க்கலாம். லார்ட்ஸ் ப்ரேயரில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே எங்கள் தப்பிதங்களை எங்களை மன்னியும். அப்போ டெய்லி வந்து அந்த மன்னிப்பு ஜெபத்தை ஏறிடுங்க. அது மாத்திரமல்ல, நம்ம மைண்ட் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. வேதம் உங்களுக்கு இருக்கட்டும் பக்கத்தில் இருந்ததுன்னா பாவம் தூரத்தில் நிற்கும். வேதம் இல்லைன்னா அது உங்கள் கூட வந்துடும். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல உங்களை கரெக்டான விதத்தில் நடத்தக்கூடியவர்களை உங்கள் நண்பர்களாக வைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸில் நீங்கள் வாழுகும் போது இந்த வேர்ல்டு கொடுக்குற எல்லா ட்ராப்பில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் விடுதலை ஆகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் யூஎஸ்ஏ. அப்போ நீங்கள் வந்து அவர் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் யூஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 வயதாக இருக்கும்போது, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து 7 வயதாக இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு விசிட்டர் வந்திருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு விசிட்டர் வந்தால் என்ன பண்ணுவாங்க, பெரியவங்களாம் சில டைம் வரும்போது இந்த தாத்தா பாட்டிலாம் வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கையில் வந்து காசு கொடுத்துட்டு போவாங்க. ஏதாவது வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. சரியா, அதை மாதிரி பண்ணுவாங்க. நல்ல தாத்தா பாட்டியாக இருந்தால் சரியா, கையில் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ கொடுத்துட்டு போகும்போது இந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து என்ன பண்ணுவார்னா, அதை மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. அவங்க வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கையில் வந்து காசை கொடுத்துட்டு போவாங்க. சரி, காசை கொடுத்துட்டு போவாங்க. பெஞ்சமின் ஃப்ராங்க் அதில் வந்து பத்திரமா சேர்த்து வச்சுருப்பார். அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அவர் எதிரில் இருக்கிற தெரிஞ்ச பையன் வந்து விசில் வச்சுட்டு விளாண்டுட்டு இருப்பான். அவங்க கையில் வந்து விசில் இருக்கும். ஸோ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த விசில் வந்து எப்படியாவது தனக்கு வேணும் என்று ஆசையாக இருக்கும். உடனே பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து அந்த பையனை போய் கேட்பார், எனக்கு அந்த விசில் தரியா, நான் வந்து என்கிட்ட இருக்கிற காசை உனக்கு தரேன், நீ வந்து அந்த விசில் எனக்கு தரியா அப்படின்னு கேட்பார். உடனே அவன் என்ன பண்ணுவான், ஓகே நான் தரேன் அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணுவார்னா அந்த கையில் அந்த சேர்த்து வைத்த பணம், அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவார், இந்த ஆள்கிட்ட அந்த பையன்கிட்ட கொடுத்து அந்த விசிலை வாங்கிடுவான். அந்த விசிலை வாங்கிட்டு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பயங்கர சந்தோஷம். ஸோ சந்தோஷத்தில் என்ன பண்ணுவார், அன்றைக்கி ஃபுல்லாக அந்த விசிலையே வீட்டு ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு தெருவில் ஊற்றிக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாப்பில். சரியா, என்ஜாய் பண்ணி ஒரு 2-3 நாள் நல்லா அந்த விசில், எப்போவுமே விசில் தான் அவருக்கு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ டே அண்ட் நைட் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ வாய் வலிக்க ஊற்றிக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணுவார். அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது 4 நாள் இருக்கும். 5வது நாள் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தாட் வரும். என்ன தாட் வரும்னா, நம்ம வந்து இந்த விசிலை வந்து வாங்கணும், ஆனால் எப்படி வாங்கிட்டோன்னா இதுக்கு விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோம். இது வந்து நம்ம கையில் இருக்கிறத கொடுத்து, அவர் கையில் இருக்கிறத கொடுத்தாருல, அது வந்து இதை விலை வந்து கம்மி விலை, ஆனால் இது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த விசிலுக்கு வந்து நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்றத வந்து அவர் வந்து அறிந்து கொண்டார். விலை வந்து அதிகமாக கொடுத்துட்டோம், நார்மல் விலையை காட்டிலும் அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்றத அவர் வந்து புரிந்து கொண்டார், லைஃப்பில் புரிந்து கொண்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாடத்தை ஒன்று கற்றுக்கிட்டார். இந்த விசில் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டார். நிறைய டைமில் வந்து அவர் நினைக்கிற எண்ணங்கள் என்னென்னா, சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சின்ன காரியங்களுக்கு, சின்ன உலகம் கொடுக்கறதான வேர்ல்ட்லி ப்ரெஷருக்கு, இன்பங்களுக்கு, சில காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா பெரிய விலைக்கரத்தை நம்ம வந்து கொடுக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய சிலருக்கு வந்து பிஸ்னஸ்க்கு, அவங்களுடைய வியாபாரத்துக்கு, அவங்களோட பாப்புலாரிட்டிக்கு, அவங்களுடைய சுய இன்பங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஃபேமிலியெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலியெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா pays too much for his whistle. அது வந்து ஒரு விசிலுக்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்குற மாதிரி. சில டைம் பார்த்தீங்கன்னா சில இன்பங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தை பெருசாக நினைக்க மாட்டாங்க. சரியா, பிள்ளைகளை பெருசாக நினைக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பெரிய சில இடங்களில் நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கலாம். சின்ன காரியங்களுக்கு வந்து அவங்க அற்பமான காரியமாக இருக்கும், ஆனால் அதுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய வேலையை விட்டுருவாங்க, படிப்பை விட்டுருவாங்க, குடும்பத்தை விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, அடாடா இந்த சின்ன காரியத்துக்கு போய் இவ்வளோ பெரிய இதை வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து அவங்க யோசிப்பாங்க. ஸோ அது வந்து விசில் கதை எனக்கு மறக்காதீங்க. சரியா, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படி தான் யோசிச்சார்.
ஒரு சின்ன காரியத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பெரிய விலையை வந்து நான் வந்து கொடுத்துட்டேன், பெரிய விலையை நான் கொடுத்துட்டேன். அது வந்து அதுக்கு வேல்யூவே இல்லை, அந்த வேல்யூவே இல்லை. அது எப்போ தெரிஞ்சுன்னா யூஸ் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது, 4 நாள் கழிச்ச பிறகு தான் தெரிஞ்சுது. எப்போவுமே அப்படி தான் உலகம் வந்து கொடுக்குற இன்பங்கள், உலகம் கொடுக்குற ஆசைகள், உலகம் கொடுக்குற எதுவாக இருக்கட்டும், அது வந்து வெளியே வந்து பார்க்கும்பொழுது பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், பயங்கர வேல்யூவாக தெரியும். ஆனால் ஒரு 2-3 நாள் அதோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ மற்றது வந்து நம்மள்ட்ட இருக்கிற அந்த வேல்யூவான காரியத்தை, ஒரு பெரிய விளைக்கிறத வந்து நம்ம வந்து இழந்திருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மீன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுட்டை பார்த்த உடனே பெரிய சந்தோஷமாக இருக்கும். என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, அந்த தூண்டில் இருக்கிற அந்த அதுக்கு வந்து இது வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஃபுட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஃபிஷ்ஷோட ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து என்ன நினைக்கும்னா, இன்றைக்கி நல்ல ஒரு ஃபுட்டு நமக்கு இருக்குது, நல்ல ஒரு ஃபுட்டு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்குறாருன்னு கூட நினைக்கும். அது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீலிங் வரும், சரியா? ஆனால் அதுக்கு தெரியாது, இப்போ அதை சாப்பிட்டா நான் வந்து என்ன ஆகிடுவேன், மற்றவங்களுக்கு ஃபுட் ஆகிடுவேன், நம்ம அதுக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் அப்படி தான், சில டைம் பார்க்கும்போது பயங்கர நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ட்ராப் அதில் விழுந்த பிறகு தான், அடாடா பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோமே, பெரிய போராட்டத்தில் மாட்டிக்கிட்டோமே, அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணும். அந்த கான்சிக்வன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யாக்கோப்பு, நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு ஏசாவுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து என்னன்னா, ஏசாக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா செவந்த கூழ் இருந்துச்சு, நல்ல ரெட்டாக இருந்துச்சு. அந்த கூழ் வந்து ரெட்டாக இருக்குது, நல்ல ஃபுட்டு வந்து ரெட்டாக இருக்குது. ஸோ ஏதாம்னாலே ரெட்டு, அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் ரெட்டு தான் பயங்கர அட்ராக்ஷன். ஸோ அவனுக்கு வந்து என்னென்னா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த ரெட்டை பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன். அவன் வந்து இன்னும் சாக போகிறது கிடையாது. அவன் சொல்கிறான், இன்னும் இதை குடிச்சுன்னா சாக போகிறான், அவ்வளோதானே, லாஸ்ட்டு சாப்பாடு, அவனுக்கு தேவை சாப்பாடு, அவ்வளோதான். அந்த சாப்பாடு மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்த உடனே அவனுக்கு என்னென்னா அந்த பர்த் ரைட் வந்து பெருசாக தெரியல. பர்த் ரைட் வந்து அவனுடைய சேஷ்ட புத்திர பாகம் வந்து பெருசாகவே தெரியல. ஸோ யாக்கோபு கரெக்டாக, நீ அதை எனக்கு கரெக்டாக கேட்டு பாங்கண்ணா, அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அந்த எனக்கு தந்துரு, என்ன அது வந்து மூத்த பையனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம். அது எனக்கு தந்துருன்னு சொன்ன உடனே, நம்ம சாக போகிறோம், அது இல்லைன்னா எனக்கு கூழை குடிச்சு சாக போகிறோம், இது என்ன பெரிய விஷயம், செத்த பிறகு இது இருந்தான்னா என்னன்னா இல்லைனா என்ன அப்படின்ற ஆங்கிளில் கொடுத்துட்டான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் அதுக்கப்புறம் அழுதாலும் என்ன கிடைக்கலையா, அது கிடைக்கல. ஸோ வேர்ல்டு வந்து இப்படி தான், சின்ன சின்ன காரியங்கள் வந்து அவன் ரொம்ப அவங்கள ட்ராப்பில் இழுப்பான். ஸோ ஒரு விசில் மாதிரி இருப்பான். நிறைய பேர் அந்த விசிலுக்காக நிறைய காசை கொடுக்குறோம், சின்ன காரியத்துக்கு நிறைய விரைக்கிறத கொடுக்குறோம். ஸோ ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபுட்டு தான், ஆனால் அந்த ஃபுட்டுக்கு அது ஆசையாக அது வந்து வரும். ஆனால் அதுக்கு தெரியாது இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வந்து ஃபிஷ் கறியாக மாற போகிறோம்னு அதுக்கு தெரியாது. ஸோ நிறைய டைம் அப்படி தான் நம்ம வந்து சில காரியங்கள், இந்த வேர்ல்டில் இருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வேர்ல்டு வந்து ஆஃபர்ஸ் யூ விசில், சரியா? அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் ஆர் நாட் வர்த் த ப்ரைஸ், அது வந்து சரியான விலை அல்ல, சரியான விலையல்ல. பிசாசு வந்து இப்படி தான் உங்களை நடத்துவான். அதனால் அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து அந்த காரியத்தை தன்னோட வாழ்க்கையில் கண்டுபிடிச்சார். ஆமாம், அது கண்டுபிடிச்சார். ஸோ அந்த விசில் மூலமாக கண்டுபிடித்தார். நானும் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி நீங்களும் விசில் மூலமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நல்ல ஒரு உதாரணம், அந்த யாக்கோபு ஏசாவுடைய உதாரணங்களும் நல்ல ஒரு உதாரணம். ஸோ சாதாரண ஒரு கூழ் தான், சாதாரண ஒரு செவந்த கூழ். ஆனால் அதுக்காக இவன் என்ன பண்ணான்னா ஒரு பர்த் ரைட்டியை என்ன பண்ணான், வித்தான். ஸோ ஏவாளும் பாருங்கள், சாதாரண ஒரு பழம், சரியா? அந்த ஆதாம் ஏவாள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பழம், எத்தனையோ பழங்கள் இருக்குது, ஆனால் சாதாரண ஒரு பழம். அதை சாப்பிட்டனால பார்த்தீங்கன்னா தேவன் வைத்திருந்ததான அந்த தோட்டத்திலேருந்து வெளியே வர பெரிய ஆசீர்வாதமான ஒரு தோட்டத்திலேருந்து வெளியே வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய விளைக்கிறையும். ஸோ அதனால் ஆண்டவர் கொடுத்தது பெரிய உலகத்தையே கொடுத்தார், உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்தார். அது வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் அந்த சின்ன ஒரு பழத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். இந்த காலவில் நான் விசுவாசிக்கிறேன், வேர்ல்டு வந்து அப்படி தான் அவங்களை காட்டும், சரியா? அவன் வந்து காட்டும் பொழுது இப்படி தான் காட்டுவான். நீங்கள் அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சொன்ன மாதிரி ப்ரேயரில் இருங்க, மெடிடேஷனில் இருங்க, கண்ட்ரோலாக இருங்க, சரியா? நீங்கள் வந்து அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அந்த பிசாசு விரிக்கிற எல்லா விசிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், சரியா? அவன் விரிக்கிற எல்லா வலைகளிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இதை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைய கத்தா உலகம் விரிக்கிற எல்லா வலைகளிலிருந்து கத்தாவே, அன்றைய கத்தா நாங்கள் கத்தாவே தப்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த டெம்டேஷன் வரும், ஆனாலும் அதில் நாங்கள் ஆண்டவரே எங்களை சப்மிட் பண்ணாதபடி, ஆண்டவரே அந்த பாவத்தில் விழாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்கள் ஜப வாழ்க்கைகள், எங்களுடைய ஐக்கியங்கள், எங்களுடைய மெடிடேஷன், ஆண்டவரே கத்தாவே எங்களுடைய எல்லா காரியங்கள், ஆண்டவரே கத்தாவே எங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், ஆண்டவரே நீர் கொடுக்கிறதான ஒரு பேலன்ஸ், பரிசுத்தாவினுடைய கைடன்ஸ்
எல்லாம் இருந்த ஆண்டவரே இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. எங்களோடு கூட கத்தாவே அந்த சோதனைகளிலிருந்து தப்பிக்கக்கூடியதான வழிகளை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் கத்தாவே எங்களுக்கு வருகிறதான கத்தாவே எல்லா கத்தாவே வழிகளை கத்தாவே நீரே கத்தாவே அன்று கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் கத்தாவே அன்று கத்தாவே வெளியிலிருந்து தப்பிப்பதற்காக நீர் கத்தாவே அன்று செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த பிசாசின் கத்தாவே எந்த வழிகளை நாங்கள் சிக்காதபடி ஆண்டவரே அன்று கத்தாவே எங்களை கத்தாவை காத்து கொள்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இம்மட்டுமாய் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக அன்று கத்தாவை நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் ஒர்க் ஃப்ரம் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நல்ல சுகம் நல்ல பலனை கொடுங்கப்பா. எல்லா கத்தா தலைவலி எல்லா கை வலிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எல்லா வயிற்று வலிகள் எல்லா பேக் பெயின் ஆண்டவரே எல்லா ஃபீவர் எல்லா கத்தாவே கொரோனா ஆண்டவரே கத்தாவே எல்லா கத்தாவே போன் பெயின் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் எந்த ஒரு ஃபீவர் வரக்கூடாது, எந்த ஒரு காஃப் வரக்கூடாது ஆண்டவரே கத்தாவே. சரீரத்திற்கு எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். நீரே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த வேளையில கத்தாவே ஆண்டு கத்தாவே அற்புதமாய் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த நாளில் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாட எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்குவதாக வழி நடத்துவதாக மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. God bless you. ஆமேன்.